This video is sponsored by Buymood Shopping app. Buymood e-shopping application is one of the online shopping app. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம எல்லாமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லாமே இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2ல் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் 1 வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன 1 வேர்ட் அப்படின்னாக்கி ஏபிசி XYZ ஆகிய எழுத்துக்கள் டேஸை குறிப்பதற்கு பயன்படுகின்றன. இந்த இயற்கணிதத்தை பொறுத்தவரையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கி நம்மளுக்கு எது தெரியலையோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இந்த ஏபிசி XYZ இதை நம்ம சூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கி மாறிகள். சரிங்களா, இதை நம்ம என்ன சொல்லுவோம்? மாறிகள் அப்படின்னு சொல்றோம். மாறிக்கிட்டே இருக்கும் இதோட மதிப்புகள். அதனாலதான் இதை என்ன சொல்றோம்? நம்ம மாறிகள் சொல்றோம். ஏன்னா அப்படின்னாக்கி இப்போ பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த P+6 இந்த இடத்துல நம்ம 5 போட்டா என்ன ஆகும்? 5 + 6 11 இருக்கும். இந்த இடத்துல 7 போட்டா என்ன ஆகும்? 7 + 6 13 இருக்கும். இந்த மாதிரி பியோட மதிப்பு என்ன பண்ணும்? மாற மாற அதோட விடை என்ன செய்யும்? மாறிட்டு இருக்கும். அதுதான் ஏபிசி XYZ PQR எதுனால நம்மளோட இங்கிலீஷோட நம்மளோட அல்பபெட்ஸ் எழுதுனாலும் நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? மாறிகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அடுத்து பாருங்க, F-இல் இருந்து 5ஐ குறைத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று. F-இல் இருந்து 5ஐ கழித்தல் அல்லது என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு? குறைத்தல். அப்போ F-இல் இருந்து 5ஐ குறைத்தல். சரிங்களா, F-இல் இருந்து 5ஐ குறைத்தல். அடுத்து பாருங்க, S-ஐ 5ஆல் வகுத்தல். S-ஐ 5ஆல் வகுத்தல். S-ஐ 5ஆல் வகுத்தல். S-ஐ 5ஆல் வகுத்தல். இந்த மாதிரி. அடுத்து பாருங்க, தற்போது A-இன் வயது N எனில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு A-இன் வயது. தற்பொழுது A-இன் வயது N. A-இன் வயது N அப்படின்னா 7 ஆண்டுகளுக்கு முன்பு A-இன் வயது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு தானே, -7. 7 ஆண்டுகளுக்கு பின்புனா +7. எப்ப நம்ம என்னலாம்? N-7. A-இன் வயது = N-7. சரிங்களா, அடுத்து பாருங்க, P- ஆனது 12 எனில் P-இன் மதிப்பு. P-5 ஆனது 12 எனில் பாருங்க, P-5 ஆனது 12 எனில் = 12. P-5 ஆனது 12. இப்போ P-5 = 12 எனில் P-இன் மதிப்பு. P-யை மட்டும் வச்சுக்கிறோம். அப்போ இந்த +5 அங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு 12 இருக்கு. இந்த +5 -5 அங்கே போகும்போது +5 போகும். 12 5 17. P-யோட மதிப்பு என்ன? 17. சரிங்களா, இங்க பாருங்க, -5 அங்கே போகும்போது +5 போகும். 12 5 17. அவ்வளவுதான். பாருங்க, அந்த எழுதுகோளின் B பகுதியின் நீளம் A-6. B பகுதியை பாருங்க, நம்மளுக்கு எதுவுமே இல்லை. A பகுதி அதோட இதுதான் கேட்டிருக்காங்க. B பகுதியின் நீளம் A-6ன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் A, அதுல இருந்து கழிச்சு அதுதான். இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க? 6னா வரும்? இல்ல, தப்பு. இப்படிதானா? நம்மளுக்கு என்னது இருக்கும்? இது ஃபுல்லா 6. அப்போ A-ல இருந்து 6 கழிச்சா B-யோடது வந்துடும் அப்படின்னு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? A-6 = B. தவறு. அடுத்து பாருங்க, ஆப்பிளின் விலை X. இதோட விலை என்னது? 5 எனில் இவ்விரு பழங்களின் மொத்த விலை X + 5. இது 5, இது X அப்படின்னு ரெண்டு விலை X + 5 தானே. மொத்தம்னா நம்ம என்ன செய்வோம்? பிளஸ் பண்ணுவோம். இது X, இது 5, X + 5. அடுத்து C-இன் 3 மடங்கை விட 10 அதிகம். C-இன் 3 மடங்கை விட அப்படி எப்படி வந்திருக்கணும்? C-இன் 3 மடங்கை விட 10 அதிகம். C-இன் 3 மடங்கை விட 10 அதிகம். அதிகம்னா பிளஸ். இங்க 10C + 3 விட்டுருக்கு. அப்ப இது என்னது? நம்மளுக்கு தவறு. இது நம்மளுக்கு சரி, தவறு. அடுத்து 10 அரிசி பைகளின் விலை T எனில் ஒரு அரிசி பைகளின் விலை T/10 ஆகும். இப்ப என்ன வரும் நம்மளுக்கு? சரிதான். 10 அரிசி பைகளோட விலை T-னா ஒரு அரிசி பையோட விலை எவ்வளவுன்னு கேட்க. அப்ப T/10. Q மற்றும் 20 பெருக்கல் பலன் 20Q. பெருக்கல் பலனா 2 பெருக்கலை இது எப்படி எழுதலாம்? 20 × Q எழுதினாலும் நம்மளுக்கு பெருக்கல் தான், 20Qன்னு எழுதினாலும் பெருக்கல். சரிங்களாவா? Q மற்றும் 20 பெருக்கல் பலன் 20 × தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த 2 சம்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.